வரப்போகிற பொண்டாட்டி கொடுத்து வச்சவர். என் நண்பன் ஏன் இப்படி சொன்னான்னு நான் லேட்டராக சொல்கிறேன். இன்றைக்கி டே 14 ரெஸ்ட் டே. ஸோ எந்திச்சு துணி மடித்து சட்னி அரைச்சி இட்லி வச்சு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வெஜ்ஜிஸும் சிக்கனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதெல்லாம் ஸ்டாக் பண்ணேன். பாட்டி உருளைக்கிழங்கு காரங்குழம்பு செய்கிறதுக்கு எல்லா பொருளும் கட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் பாப்பா சொன்னாங்க, அவங்க கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு நான் சிக்கன் செய்ய தேவையான பொருள்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாட்டி சமைக்கிறப்போ நான் புதினா கொத்தமல்லிலாம் ஆஞ்சிட்டு இருந்தேன். நான் எனக்கு ஹரியாலி சிக்கன் செஞ்சேன். செய்யும்போதே என் நண்பன் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் குளிச்சுட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். அது சாப்பிட்டுட்டு தான் அதை சொன்னான். ஆஃப்டர் குட்டி தூக்கம் பாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஹாஃப் பாயில் போட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு டிஷ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். வண்டலூரில் ஸ்டார்ட் பண்ணானா அப்படி எப்படியோ சென்ட்ரல் வந்தேன். அப்புறம் எங்கள் ஏரியாவுக்கு வந்து பாட்டிக்கு வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ஒரு வாழைப்பழத்தை அமைக்கிட்டு மட்டே ஆகிட்டேன்.